வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் NCERT சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி சாப்டர் நம்பர் 2 ஜைசா சவால் வைசா ஜவாப். ஹவு கொஷின்ஸ் லைக் ஆன்சர். கேள்வி எப்படியோ பதிலும் அப்படியே. बादशाह अकबर अपनी मंत्री बीरबल को बहुत पसंद करता था. बादशाह अकबर பாட்ஷாக்னா கிங்கு, அக்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்னி மந்திரி அவருடைய மந்திரி பீர்பால் மேலே வந்துட்டு ரொம்ப பிரியமாக இருந்தார். பசந்த் கர்த்தா ரொம்ப பிரியமாக இருந்தார். பீர்பால் கி புத்தி கே ஆகே படே படே கி பி குச் நஹி சல் பாத்தி தி. பீர்பாலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நாலேஜ், புத்தினா நாலேஜ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா படே படே ரொம்ப பெரியவங்களாம், ரொம்ப பெரியவங்களாம் கூட ஒன்றும் பண்ண முடியாது. குச் நஹி சல் பாத்தி தி, ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. தே ஆர் நத்திங். இசி காரன் குச் தர்பாரி பீர்பால் சே ஜல்தே தே. இசி காரன் இந்த ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா குச் தர்பாரி, அந்த தர்பாரினா கோர்ட், அந்த கோர்ட்டில் இருந்தவங்களாம் பீர்பால் மேலே ஜல்தே தே பொறாமையாக ஜலோஸாக வந்து இருந்தாங்க. வே பீர்பால் கோ முஷிபாத் மே ஃபான்ஸ்னே கே தரீக்கா சோச்தே ரகதே தே. அதனால் வந்துட்டு பீர்பாலுக்கு வந்து முஷிபாத் ப்ராப்ளம் வந்துட்டு ஃபான்ஸ்னேனா கிவ் கொடுக்கறதுக்காக, தரிக்கான ஐடியா வந்துட்டு சோச்சனேனா திங்க் பண்ணிட்டு, பீர்பாலுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்காக எப்போவுமே ஐடியாவை வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. अकबर के एक खास दरबारी ख्वाजा सरा को अपनी विद्या और बुद्धि पर बहुत अभिमान था. அக்பருடைய ஒரு ஸ்பெஷல் காஸ்னா ஸ்பெஷல் தர்பாரி, கோர்ட்டில் இருக்க ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் வந்து யாருன்னா ख्वाजा சரா, அவருடைய பேர் ख्वाजा சரா. அப்னி வித்யா அவருடைய எஜுகேஷன் அண்ட் புத்தினா நாலேஜில் வந்து பகுத் அபிமான்தா, அவர் வந்து ரொம்ப கர்வமாக இருந்தார். பீர்பால் கோ தோ வே அப்னி சாம்னே நிரா பாலக் और மூர்க் சமச்தே தே. பீர்பாலை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்னி சாம்னே அவருக்கு முன்னாடி வந்து நிரா பாலக் ஒரு ஸ்மால் பாய், ஒன்றும் தெரியாதவன் சொல்லிட்டோம், மூர்க் ஃபூலிஷ்னு சொல்லிட்டோம், சமச்தே அவர் வந்து நினச்சிருந்தார். லேக்கின் அப்னி ஹி மனாத்தே சே தோ குச் ஹோத்தா நஹி அப்படின்னு சொல்லி அவர் மட்டும்தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தார். दरबार में बीरबल को ही तुदी बोलती और ख्वाजा साहब की बात ऐसे लगती थी जैसे नकारकारने में तुदी की आवाज़. அப்படி வந்து பார்த்திங்கன்னா பீர்பாலோடைய துதி ப்ரௌடாக வந்து பேசும்போது, அவரை வாழ்த்து பாடும்போது ख्वाजा சராப்க்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷேமாக வந்து அசிங்கமாக வந்து இருக்கும். அது எப்படின்னா நக்கார்கார்னே கார்பெண்டரில் இருக்க சவுண்டு மாதிரி அவருக்கு வந்து கேட்குமா. ख्वाजा साहब की चलती तो वे बीरबल को हिंदुस्तान से निकलवा देती, लेकिन निकलवाते कैसे. ख्वाजा साहबக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சல்தேனா என்னென்னா பவர் இருந்ததுன்னா பீர்பாலை வந்துட்டு ஹிந்துஸ்தான்னா இந்த கண்ட்ரியை விட்டு நிக்கல்வானா துரத்திருப்பார். தேத்தி லேக்கின் நிக்கல்வா கைசே, இப்போ வந்து எப்படி துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கார். एक दिन ख्वाजा ने बीरबल को मूर्ख साबित करने के लिए बहुत सोच विचार कर कुछ मुश्किल प्रश्न सोच लिए. एक दिन ना ஒன் டே வந்துட்டு ख्वाजा साहब வந்துட்டு பீர்பாலை வந்து மூர்க்குனா என்னென்னா ஃபூல்னு சொல்லிட்டு சாபித் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக பகுத் சோச்தே ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு, முஷிக்கில் பிரஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸை வந்துட்டு திங்க் பண்ணியிருந்தார். उन्हें विश्वास था कि बादशाह के उन प्रश्नों के सुनकर बीरबल के चक्के छूटे जाएंगे और वह लाख कोशिश करके भी संतोषजनक उत्तर नहीं दे पाएंगे. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு விஸ்வாஸ்னா பிலீவான நம்புகிற பாத்ஷா கிட்ட கிங்குக்கிட்டே வந்து கொடுத்துட்டு பிரஷ்னோக்கே சுன்கர் அந்த கேள்வி வந்து கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சக்கே சூடேனா என்னென்னா ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். அப்படி கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பீர்பால் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு சர்ப்ரைஸ் ஆகிடுவார். லேக் கோஷிஷ் கர்கே, லாக்னா என்னென்னா லேக்ஸ் டைம் வந்துட்டு கோஷிஷ்னா ட்ரை பண்ணாலும் வந்துட்டு
சந்தோஷ்ஜனக் அவரால் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு உத்தர் ஆன்சர் வந்துட்டு தர முடியாதுன்னு சொல்லி நினச்சாரு. ஃபிர் பாத்ஷாக் மன் லேகா கி ख्वाजा சராப் கே ஆகே பீர்பால் குச் நஹி ஹே. அப்போ வந்துட்டு பாத்ஷாக்கு அதாவது அந்த கிங் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பார். ख्वाजा சரா தான் எல்லாமே, பீர்பால் வந்து குச் நகி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லி நினச்சாங்க. ख्वाजा साहब अचकन पगड़ी पहनकर दाढ़ी सहलते हुए अकबर के पास पहुँचे और सिर झुकाकर बोली, बीरबल बड़ा बुद्धिमान बनाता है. ख्वाजा साहब வந்து பார்த்திங்கன்னா அச்கன்னா என்னென்னா லாங் கோட்டு, பகடினா டர்பன் தலைப்பாகை, பகன்கர் வியர் பண்ணிட்டு, தாடி சஹால்தே அந்த பியர்டை வந்து தடவி விட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அக்பர்கே பாஸ் பகுஞ்சே அக்பருக்கு முன்னாடி போயிட்டு நின்னார். சிர் ஜுகாக்கர் சிர்னா ஹெட்டு, ஜுகாக்கர்னா பவ் பண்ணுறது, தலை குனிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாங்க, பீர்பால் படா புத்திமான், பீர்பால் வந்துட்டு நாலேஜபிள் பர்சன் சொல்லி சொல்கிறாங்க. ஆப் பி உஸ்கே லம்பி சவுடி பாத்தேன் கே தோகே மே ஆ ஜாத்தே ஹே. அவருடைய லம்பி சவுடி லாங் அண்ட் ஒய்டு ஸ்பீச்சால் பார்த்தீங்க அந்த பேச்சால் வந்து பார்த்திங்கன்னா தோகேனா சீட் பண்ணிகிட்டு இருக்காரு. மே चाहता हूँ कि आप मेरे 3 सवालों के जवाब पूछकर उनके दिमाग की गहराई नाप ले. என்னுடைய மேரே 3 சவாலோங் என்னுடைய 3 கொஷின்ஸ்க்கு ஜவாப்னா ஆன்சர் வந்துட்டு பூச்கர், அதாவது 3 கொஷினை கேட்டு ஆன்சர் சொல்லிவிட்டு உன்கே திமார்க் அவருடைய புத்திசாலித்தனத்தை வந்துட்டு, கஹராயினா டெப்த்து, நாப்னா மெஷர் பண்ணுறது, திமாக்னா புத்திசாலித்தனம், அவருடைய புத்திசாலித்தனத்தோடைய ஆழத்தை வந்து மெஷர் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. உஸ் நிக்கலி அக்கல் பஹாதூர் கி கலையி குல் ஜாயேங்கி. அப்படி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உஸ்கி நிக்கலி அக்கல் அவருடைய ஃபேக் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கலையிக்குள் அதாவது வெளியில் ட்ரூத் வந்து ரிவீல் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய ஃபேக்கான நாலேஜ் எல்லாம் வந்து வெளியில் வரும்னு சொல்லி சொல்கிறாரு. ख्वाजा के अनुरोध करने पर अकबर ने बोली को बुलाया और उनके कहा बीरबल. ख्वाजा வந்துடைய அனுரோத்னா என்னென்னா ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அக்பர் கிட்ட சொல்கிறாரு. பீர்பால் கோ புலாயா அவரை வந்து பீர்பாலை வந்து கேட்க சொல்லி சொல்கிறாங்க. பரம்ஞானி அவர் வந்துட்டு பீர்பாலை சொல்லிட்டு, பீர்பால் பரம்ஞானி ख्वाजा साहब तुमसे 3 प्रश्नों पूछा चाहते हैं அப்படி சொல்லி சொல்கிறாரு. அதாவது பீர்பால் வந்துட்டு பரம்ஞானி மோஸ்ட் நாலேஜபிள் ख्वाजा साहब வந்துட்டு தும்சே உங்ககிட்ட 3 प्रश्नों पूछा 3 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. चाहतेனா விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. क्या तुम उनके उत्तर दे सकोगे நீ என்ன ஆன்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பீர்பால் போலி जहां पनाग ज़रूरी दूंगा குஷி சே பூச்சே. பீர்பால் சொல்கிறாரு ஷியோர், ஜஹாங் பண்ணா ஷியோர் கண்டிப்பாக, ज़रूरी देंगा கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷி சே பூச்சா ஹாப்பியாக வந்து சொல்கிறாரு. ख्वाजा साहब ने अपने तीनों सवाल लिखकर बादशाह को दे दिया. 3 கொஷின்ஸ் அதாவது ख्वाजा साहब வந்து अपनी तीनों அவருடைய 3 கொஷின்ஸையும் வந்து லிக்கர்னா ரைட் பண்ணிவிட்டு பாட்ஷா அக்பர் கிட்ட அந்த கிங்கு கிட்ட வந்து दे दिया கொடுக்குறாரு. अकबर ने बीरबल से ख्वाजा को पहला प्रश्न पूछा, संसार का केंद्र कहाँ है. அக்பர் வந்து பார்த்திங்கன்னா பீர்பால் கிட்ட ख्वाजाவுடைய पहला प्रश्न ஃபஸ்ட்டு கொஷினை வந்துட்டு பூச்சா கேட்குறாரு. संसार का केंद्र कहाँ है. संसारना வேர்ல்டு, கேந்திரனா சென்டர், வேர்ல்டோடைய சென்டர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. बीरबल ने तुरंत ज़मीन पर अपनी छड़ी कड़ाकर उतर दिया. यही संसार चारों ओर से
दुनिया की बीचों बीच पड़ा पड़ता है. பீர்பால் வந்து பார்த்திங்கன்னா துரந்துனா ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்துட்டு ஜமீன்னா ஃப்ளோரில் வந்துட்டு அப்னி செடி அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கை வந்து கடாக்கர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இடித்து சொல்கிறாரு. யஹிஸ்தான் இந்த பிளேஸ் தான் வந்துட்டு சாரோங் 4 சைடுக்கும் வேர்ல்டோடைய 4 சைடு துனியாக்கே அதாவது வேர்ல்டோடைய 4 சைடுக்கும் பீச்சோங் பீச் மிடிலாக இருக்கும்னு சொல்கிறாரு. யதி ख्वाजा साहब के विश्वास ना हो तो वे फीते से सारी दुनिया को नाप कर दिखा दे कि मेरी बात गलत है. சப்போஸ் அப்படி வந்துட்டு ख्वाजा சராப்க்கு வந்துட்டு விஸ்வாஷ்னா பிலீவ், விஸ்வாஷ்னா வந்துட்டு நாட் பிலீவ், அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா ஃபீத்தேனா த்ரெட்டை வச்சுட்டு சாரோ துனியா ஹோல் வேர்ல்டையும் வந்துட்டு நாப்கர்னா மெஷர் பண்ணிவிட்டு என்னது மேரே பாத் கலத் என்னது தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. अकबर ने दूसरा प्रश्न किया, आकाश में कितने तारे हैं. அக்பர் வந்து அவருடைய செகண்ட் கொஷினை வந்து கேட்குறாரு. ஆகாஷ்னா என்னென்னா ஸ்கையே, கித்தனே தாரே ஹே ஸ்கையில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, ஹவு மெனி ஸ்டார்ஸ் இந்த ஸ்கைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. बीरबल ने एक पेड़ मंगवाकर कहा, इस पेड़ के शरीर में जितने बाल हैं उतने ही तारे आसमान में है. பீர்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீப்பை வந்துட்டு மாங்குவாக்கர்னா என்னென்னா கொண்டு வர சொல்கிறாரு. பேடேங்னா ஷீப்பை வந்து கொண்டு வர சொல்கிறாரு. இஸ் பேடேங்கே இந்த ஷீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷரீர்மே பாடியில் வந்துட்டு ஜித்தினே பால் எத்தனை ஹேர்ஸ் இருக்கோ இத்தனே ஹி தாரே ஆஸ்மான்மே அத்தனை ஹேர்ஸ் தான் வந்துட்டு அத்தனை ஸ்டார்ஸ் தான் வந்துட்டு ஸ்கையில் வந்து இருக்குன்னு சொல்கிறாரு. ख्वाजा साहब को इसमें संदेह हो तो वे बोलों को गिनकर तारों के संख्या से तुलना कर ले. ख्वाजा साहब வந்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், எல்லா பாலும் ஹேர்ஸையும் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ஸோட வந்து துல்னானா கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. சங்கியானா நம்பர்ஸை வந்துட்டு ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. अब अकबर ने तीसरा सवाल किया, संसार की आबादी कितने हैं. இப்போ வந்துட்டு அப்னா நவ் அக்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீஸ்ரா சவால் அவருடைய தேர்ட் கொஷினை வந்துட்டு கேட்குறாரு. சன்சார் கி ஆபாதி கித்தனே ஹே, சன்சார்னா வேர்ல்டு, ஆபாதினா பாப்புலேஷன், கித்தனேனா ஹவு மெனி. बीरबल ने कहा, जहां पनाग संसार की आबादी फल पर गढ़ती बढ़ती रहती है क्योंकि हर फल लोगों का मरना जीना लगा ही रखता है. பீர்பால் வந்து சொல்கிறாரு பீர்பால் சொல்கிறாரு ஜஹாங் பர் கண்டிப்பாக வெல், சன்சார் கி ஆபாதி வேர்ல்டில் இருக்க பாப்புலேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபல் பர் கடுத்தி படுத்தி, ஃபல்னா எவ்ரி மொமெண்ட் எவ்ரி செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா கடுத்தின்னா லெஸ் ஆகும், படுத்தினா மோராகவும் இருக்கும். கியோங்கி ஏன்னா ஃபல் லோகோங் ஹர் ஃபல் எவ்ரி செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா லோகோங் வந்துட்டு மர்னா டெத்து, ஜீனா பர்த் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா इसलिए यदि सभी लोगों को एक जगह इकट्ठा किया जाए तभी उनको गिनकर ठीक संख्या बताई जा सकती है. ஸோ அதனால் இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சபி லோகோங் எல்லா பீப்புள்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஏக் ஜகக் ஒரு பிளேஸில் வந்துட்டு இக்கட்டா கேதர் பண்ண வச்சுட்டு சபி தபி உன்கே கின்கர் அவங்க எல்லாரையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கின்கர்னா கவுண்ட் பண்ணிவிட்டு டீக்னா கரெக்டான சங்கியா நம்பரை வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. बादशाह दो बीरबल के उत्तरों के संतुष्ट हो गया, लेकिन ख्वाजा साहब नाक बाव सिकोट करना बोली, ऐसे गोलमाल जवाब से काम नहीं चलेगा. जवाब பாத்ஷாவுக்கு வந்து அந்த கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பீர்பாலோடைய உத்தரவு ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்துஷ்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. லேக்கின்னா பட்டு ख्वाजा साहबக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக் பவ் சிக்கோட்கர் கர்னா அதாவது முகம் சுழிச்சிட்டு
ஐசே கோல்மால் ட்ரிக்கியான ஆன்சர்லாம் வந்து இந்த ஜவாப் ஆன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம் நஹி சல்தே தா, அதாவது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. பீர்பால் போலி ஐசே சவாலோं के ஐசே ஹி ஜவாப் ஹோத்தே ஹே, உங்களுடைய கொஷின்ஸ் எப்படியோ ஆன்சரும் அப்படி தான் சொல்கிறாரு. पहले मेरे जवाबों को गलत साबित कीजिए तब आगे बढ़ाइए. ஃபஸ்ட்டு வந்துட்டு பகலேனா ஃபஸ்ட்டு மேரே ஜவாப் என்னுடைய ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டு கலத் ராங்குன்னு சொல்லிட்டு சாபித் ப்ரூவ் பண்ணி காமிங்கன்னு சொல்கிறாரு. ख्वाजा साहब से फिर कुछ बोलते नहीं बना. ख्वाजा साहब வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து இருந்துட்டாங்க. ஸோ கேள்வி எப்படியோ பதிலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு விடுகதை ஒன்று பார்ப்போம். ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 100 முட்டை, அது என்ன? இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.